மதிய வெயில் சுட்டெரிக்கும் ஒரு நாள். வானம் பொய்த்து நிலம் வெடித்து கிடந்த ஒரு கிராமம் அது. பஞ்சம் தலைவிரித்தாடிய அந்த ஊரில் ஒரு சிறிய நிலத்தை நம்பி வாழ்ந்தாள் மீனாட்சி பாட்டி. பாட்டியின் ஒரே நம்பிக்கையாக இருந்தது அவரது நிலத்தின் மூலையில் இருந்த ஒரு சிறிய கிணறு. ஆனால் கிணற்றின் உரிமையை ஊரின் பணக்காரரும் கஞ்சனுமான தர்மலிங்கம் கைப்பற்றி கொண்டார். ஓய் கிழவி, இனிமேல் இந்த கிணறு என் சொத்து. ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்தாலும் நிலத்தை எழுதி வாங்கிக் கொள்வேன். மரியாதையாகப் போ. ஐயா தர்மலிங்கமே, அப்படி சொல்லாதீங்க. என் சின்ன தோட்டத்துக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா போதும், நான் பிழைச்சுக்குவேன். இந்த கிணற்றை வெட்டியதே எங்க அப்பாதான். தர்மலிங்கம் பாட்டியை கேலி செய்துவிட்டு சென்றான். அன்று மாலை அந்த ஊருக்கு சரவணன் என்ற இளைஞன் வந்து சேர்ந்தான். அவன் ஒரு வழிப்போக்கன். பாட்டியின் வீட்டு குடிசை ஓரத்தில் களைப்புடன் அமர்ந்திருந்தான். பாட்டி, இவ்வளவு வெயிலாக இருக்கிறதே, ஏன் இப்படி மனம் கலங்கி இருக்கிறீர்கள்? தம்பி, நீ யாரோ? எனக்கு இந்த ஊரில் யாரும் துணை இல்லை. என் தோட்டம் காய்ந்து விட்டது. அந்த கஞ்ச பயல் தர்மலிங்கம்தான் ஒரே கிணற்றையும் பிடுங்கிக் கொண்டான். இனிமேல் நான் எப்படி பிழைப்பேன் என்று தெரியவில்லை. சரவணன் எதுவும் பேசவில்லை. அவன் இரவு முழுவதும் யோசித்தான். மறுநாள் காலையில் கோடாரியை தூக்கிக் கொண்டு தர்மலிங்கத்தின் கிணற்றுக்குச் சென்றான். கிணற்றின் சுற்றுச்சுவர் மிக உயரமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. சரவணன் சிறிதும் தயங்காமல் சுற்றிலும் இருந்த சில பழைய கற்களை அப்புறப்படுத்தி கிணற்றுக்குள் ஒரு சிறிய ஓடையை தோண்டினான். டேய் முரட்டு பயலே, என் சொத்தில் திருடுகிறாயா? இந்த கிணற்றை உடைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? தர்மலிங்கம், நில். இந்த நிலத்தடி நீர் யாருக்குச் சொந்தம்? நீ கட்டுப்படுத்தியது சுவரைத்தானே தவிர நீரை அல்ல. உயிரைத் தாங்கும் நீர் அனைவருக்கும் பொதுவானது. உன் கஞ்சத்தனத்தால் ஒரு உயிர் வாடுவதை பார்க்கவா நீ இந்தச் சுவரைக் கட்டினாய்? சரவணன் அவனின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறைவிட்டான். ஊர் மக்கள் அனைவரும் அங்கே கூடினர். பாட்டிக்கு நடந்த அநியாயத்தை சரவணன் விளக்கிக் கூறினான். ஊர் மக்கள் கோபத்தில் கொந்தளித்தனர். சரியாகச் சொன்னாய் தம்பி. இந்த தர்மலிங்கம் பணத்தை கொடுத்து எங்கள் நிலத்தில் நீர் பாய்ச்ச விடவில்லை. அவனது சுயநலத்தால்தான் ஊரே இன்று காய்ந்து கிடக்கிறது. தர்மலிங்கம், இன்று இந்த கிணறு பொது கிணறு ஆகிறது. நீ உன் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக இந்த ஊரில் இருக்கும் அனைத்து வறியவர்களுக்கும் ஒரு மாதத்திற்கு உணவு வழங்க வேண்டும். இல்லையென்றால் இந்த ஊர் மக்கள் உனக்கு தகுந்த தண்டனை அளிப்பார்கள். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். என் கஞ்சத்தனத்தால் நான் குருடாகிவிட்டேன். பாட்டி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த ஊர் மக்களுக்கு நீர் கொடுத்தே தீருவேன். தர்மலிங்கம் பாட்டியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். சரவணன் ஏற்படுத்திய சிறு ஓடை பாட்டியின் தோட்டம் மட்டுமல்லாமல் ஊரின் வறண்ட வாழ்விலும் இரக்கத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் சரவணன் பாட்டியின் ஆசிகளை பெற்றுக்கொண்டு கிளம்பினான். அன்று முதல் மீனாட்சி பாட்டிக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லை. அவளுக்கு ஊர் மக்கள் அனைவரும் துணையாக இருந்தனர்.